தொடர்ந்து யாருக்கெல்லாம் தும்மல் அடிக்கடி வருதோ, டஸ்ட் அலர்ஜி, யாருக்கெல்லாம் அலர்ஜியில் நிறைய தும்மல் வருது, ஸ்னீசிங் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தீர்வு ஒன்றே ஒன்று தான். நம்மளுடைய உடம்புல பிராணசக்தி கெட்டு போயிருக்கு அப்படின்னு தான் மீனிங். நம்மளுடைய உடம்புல பிராணசக்தி நல்லா அபரிவிதமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பிராணசக்தி முழுசாக நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா நமக்கு மேலே சொன்ன எந்த விதமான பிரச்சனையும், தொடர்ந்து தும்மல், அப்புறம் அடிக்கடி சளி பிடிக்கிறது, அலர்ஜி சம்மந்தப்பட்டது, இந்த விதமான எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. சிலர்லாம் லேசாக ஒரு தூசியில் போயிட்டு வந்தால் கூட தும்மல் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அவங்களாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம உடம்புல காற்று, பிராணசக்தியோட சக்தி, பிராணனுக்குன்னு உடைய ஒரு சக்தி நம்ம உடம்புக்கு எப்பயுமே இருக்கணும். அந்த சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே காற்று சம்மந்தப்பட்டதில் வர்ற பிரச்சனைகள். சரி, இந்த காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? ஏதாவது ஒரு வழியில் நிரந்தரமாக தீர்வு காண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக தீர்வு காண முடியும். இப்போ நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே அரச மரம் பார்த்துருப்போம். அரச மரம் பார்த்திங்கன்னா பிராணசக்திக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மரம். இந்த அரச மரம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்கி ஆக்சிஜனை மட்டுமே வெளியே விடுவாங்க. அதுலேயும் மிகச்சிறந்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அவ்வளவும் வர்ற எனர்ஜி, ஃபுல் ஆக்சிஜன், பிராணசக்தி தான் அரச மரம் வெளியில் வரும். அரச மரத்துலேருந்து வர்ற அவ்வளவு காற்றும் அவ்வளவு நல்லதுங்க. அரச மரத்தடியில் போய் காலையிலேருந்து உங்களுக்கு எப்போயெல்லாம் டைம் கிடைக்குதோ உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்தால் இந்த அரச மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாக அந்த அரச மரத்து காற்று நம்ம உடம்புல பட 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 இந்த அரச மரத்து காற்று வழியாக நம்ம மூச்சை சுவாசிக்க சுவாசிக்க உடம்புல நம்ம பிராணசக்தி எங்கெல்லாம் கெட்டு கிடக்கோ, தேவையில்லாத காற்று உடம்புல இருக்க எல்லாம் வெளியில் போய் நாளடைவில் நிரந்தரமாகவே உங்களுக்கு தும்மல் வராது, அடிக்கடி சளி பிடிக்காது, அலர்ஜி, தூசியில் போனால் தும்மல் வருது, ஏதோ ஒரு வாடையப்பட்டால் தும்மல் வருது, இந்த மாதிரி எந்த விதமான ஒவ்வாமையும் நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய சக்தி இந்த அரச மரத்துக்கு உண்டுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த வீடியோ கேட்குறவங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் போய் அரச மரத்து காற்றை வாங்கட்டும். அரச மரத்து காற்று ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம உடம்புல பிராணன் ஒழுங்கு பண்ணிட்டாலே 90% பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு வரவே வராதுங்க.